தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் மாலை தெய்வீக திருப்பலிக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். திருப்பாடல் 47:10 கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் கடையெல்லை வரை எட்டுவதாக என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய ஞானம் நமக்கு தேவை. ஆகவே இந்த உலகத்தின் ஞானம் அழிவுக்குரியது, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஞானமோ என்றும் அழியாதது. அந்த ஞானத்தின் வழியாக இந்த உலகம் முழுவதும் அவருடைய புகழுக்கு சாட்சிகளாய் நாம் மாற இந்த தெய்வீக திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் குற்றங்களை மன்னித்து நாம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவிசாய்த்தாலும் செவிசாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். கண்கள்
இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்ப்பட்ட வெளிப்பாடுகளால் நான் இருமார்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்தது முள் போல் என்னை வரித்து கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்து கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமார்பு அடையாதிருக்க இவ்வாறு நடக்கிறது. அது என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவன்மையால் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வருங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்! என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்! இவர் தச்சர் மகன் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இந்த சத்தம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சத்தமா கரமுயர்த்தி சந்தோஷமாய் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படியே பக்கத்தில் பார்த்து இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் சொன்னது போல நாமும் அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுவோமே. என் உடலில், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் உடலில் ஒரு முள் என்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னை விட பெரிய கொடுமை உலகத்தில் ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு அதுதான் உண்மை. ஒரு முறை ஒரு அம்மா வீட்டுக்காரரை பார்த்து சண்டை போடுறான். ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, நான் வரும்போதெல்லாம் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? உடனே அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், டாக்டர் சொன்னார் எப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் கண்ணாடியை போட்டுக்க சொன்னார், அதனால தான் நான் கண்ணாடியை போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு ஆள் அவங்க வீட்டுக்கார அம்மா ஃபோட்டோவை எடுத்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உடனே கூட வேலை செய்கிற நண்பன் கேட்குறான்ட்டு, ஏன்பா வீட்டுக்கார அம்மா மேலே அவ்வளோ பாசமா? உடனே அவன் சொல்கிறான், இங்கே பாரியா, உலகத்தில் என்னத்தான் கஷ்டம் வந்தாலும் என் வீட்டுக்கார அம்மா ஃபோட்டோவை பார்த்தா அந்த கஷ்டம்லாம் மறைஞ்சு போயிடும். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இதை விட பெரிய கஷ்டம் உலகத்தில் வேற ஏதாவது உண்டா? அதை பார்த்த உடனே எனக்கு எல்லா கஷ்டமும் மறந்து போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். பிரியமானவர்களே, கஷ்டமில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை, வேதனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஃபாதர், இங்கே வலிக்குது ஃபாதர், அங்கே வலிக்குது ஃபாதர், உடம்பு வலி ஃபாதர், குடும்பத்தில் கஷ்டம் ஃபாதர். எங்கே போனாலும் பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, நடுத்தரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை. பிரியமானவர்களே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை கண்டுகொண்ட பவுலடியாருக்கு கூட பிரச்சனை. அவர் உள்ளத்துல ஒரு முள் தைத்து கொண்டிருக்கிறார். அவரும் ஜெபிக்கிறார், பவுலடியார் ஜெபிக்கிறார். என்ன நடந்தது? சிறை கதவுகள் திறந்தது. பவுலடியார் ஜெபித்தார், பல அதிசயங்களை செய்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பவுலடியாருக்கு ஒரு முல்லை போல ஒரு பிரச்சனை, அது உள்ளத்தை குத்தி கொண்டிருக்கிறார். அவரும் 3 முறை வாஞ்சையோடு ஜெபிக்கிறார். ஆனால் அந்த குத்தல், அந்த வலி அது நின்று போகவில்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மை குத்தி கொண்டே இருக்கும். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது உடல் வலியாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு வாழ்க்கை சிக்கலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் ஃபாதர் இது தீரவே தீராதா? நாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர பூஜைக்கு வரோம், காலையில் நல்லா தூங்கிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒய்யாரமாக பெரம்பலூர் பனிமய மாதா கோயிலில் சாயந்தரமாக ஒரு பூசை இருக்குது ஃபாதர். அதனால் நாங்கள் சாயந்தரமாக வந்து உட்காந்து ரிலாக்ஸாக பூசையை பார்த்துட்டு முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அல்லது நாங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுப்போம். இதெல்லாம் டவுன் கலாச்சாரம். நம்மளும் மினி டவுன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் இருக்கிறோம், நம்மளும் இதுக்கு பழகி போயிட்டோம். பிரியமானவர்களே, அந்த காலத்திலலாம் அதிகாலையில் எழுந்து நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் எங்கே போவாங்க? முதல்ல கோயிலுக்கு போவான். எங்கள் ஊர்லலாம் அப்போல்லாம் காலையிலே பூசை. இன்றைக்கும் வேலூர் மறை மாவட்டத்தில் இளையாங்கண்ணின்னு ஒரு ஊருக்கு போனால் 4:45 பூசை, அதுக்கப்புறம் 6 மணிக்கு பூசை. பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் எறையூர் பங்கில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பூசை இருக்குது. கோணாங்குப்பம் பெரியநாயகி மாதா கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் இந்த முதல் சனிக்கிழமை ஜெபம் முடிஞ்ச பிற்பாடு அதிகாலை 5 மணிக்கு திருப்பலி இருக்கும். மேல்நாரியப்பனூருக்கு முதல் செவ்வாய்க்கிழமைக்கு போனீங்கன்னா விடிய காலம் 5 மணிக்கு பூசை இருக்கும். 1000 பக்தர்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அங்கே அதிசயங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. எதனால்? இன்னைக்கு என்னை அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இப்படி அதிகாலையில் பவுலடியார் ஜெபிக்கிறார், அந்தி மாலையில் ஜெபிக்கிறார், விடிய ஜெபிக்கிறார். ஆனாலும் ஒரு முள் அவருக்குள்ளே தைத்து கொண்டிருக்கிறது. அப்போது கடவுளோடு அவர் கொண்ட அனுபவம் என்ன? கடவுள் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார்?
பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலிருந்து நம்ம வெளியே வர வேண்டுமா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள் உங்களை வாட்டி வதைக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு அதற்கு அருமையான ஒரு வெளிப்பாடு. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? இவர் தச்சர் மகன் அல்லவா? இவர் சூசையின் மகன் அல்லவா? இவர் மரியாயின் மகன் அல்லவா? இவர் நம்மோடு கூடத்தானே இருக்கிறார். இவருக்கு எப்படி இந்த ஞானம்? இவருடைய கைகளால் எப்படி அதிசயம் நடக்கிறது? பிரியமானவர்களே, அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்த ஒரு அனுபவம். இவரு நம்மாளு தானே, இவரு நம்ம கூட தானே இருக்கிறார், இவருக்கு என்ன இப்படி ஒரு ஞானம்? அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, முதல் வாசகம் எசேக்கியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேலுக்கு அருமையான ஒரு இறை அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம் இருக்கிற போது நாம் எதையும் கடந்து போக முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கடந்து நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். முதல் வாசகம் நமக்கு அருமையான ஒரு பாடத்தை எடுத்து சொல்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுகின்றார், ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி பைபிள் வசனம் சொன்னா தூக்கம் வந்துடும். பைபிள் வசனம் சொன்னா தாங்க முடியாது. 2 கதை சொன்னா, 2 ஜோக் சொன்னா நீங்க சூப்பர் ஃபாதர். ஆனா பைபிளை பத்தி சொன்னா, சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம டீக்கன் பிரதர் எத்தனை வசனம் சொன்னார். ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, ஃபாதர் இத்தனை வசனம் சொன்னா எங்க மண்டையில ஏறும், எதையாவது கதை சொல்லி தொலைங்களேன், ஏதாவது ஜோக்க சொல்லுங்களேன். நீங்க பாடலே வரிசையா அடுக்கடுக்கா வசனத்தையே சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி எங்களுக்கு ஞாபகம் வரும்? ஆனா இன்னைக்கு டிவியில சொல்றதெல்லாம் ஞாபகத்துல வரும், இன்னைக்கு செல்போன்ல வர்றதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நீங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த குட்டீஸ், அவங்கெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, எப்பா டேடி உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த செல்ஃபோனை என்கிட்ட கொடுங்க, நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். உடனே நம்மெல்லாம் பிள்ளைய பார்த்து ஆச்சரியப்படுவோம், ஐயோ இந்த பிள்ளைங்களுக்கு என்ன அறிவு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் சூப்பராக பேசுவாங்க. அங்கே ஒரு குட்டி பிள்ளை உட்காந்துக்கிறான், அது டேடியை பார்த்து சொல்லும், மம்மியை பார்த்து சொல்லும், மம்மி உனக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படி பேசுவான். உடனே நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், நான் பெத்த பிள்ளையா இது, என் வயிற்றுல பிறந்த பிள்ளையா இது, என்ன மாதிரி பேச்சு பேசுது. சிஸ்டர்கள்ட்ட வந்து கேட்டு பாருங்க, இந்த பிள்ளைங்க பண்ற தொல்லையெல்லாம் சொல்லுவான். டோம்னிக் ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்கள்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணுக்குள்ள விளக்கெண்ணையை ஊற்றி அவங்க வேற மாதிரி இன்னைக்கு நம்மளை டீல் பண்ணிட்டு போயிடுவான். அதெல்லாம் இந்த வாத்தியார் டீச்சருங்களை கேட்டு பாருங்களேன், இந்த பிள்ளைங்க பண்ற கூத்து. பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய அறிவு வித்தியாசமானது. ஆனால் அறிவுதான் வித்தியாசமானது, ஆனால் பக்குவம், மெச்சூரிட்டி வெரி புவர், வெரி லெஸ். இன்னைக்கு மெச்சூரிட்டி சுத்தமாக கிடையாது. எதுக்கெடுத்தாலும் முன்கோபம், எதுக்கெடுத்தாலும் அழுத்தம், எதுக்கெடுத்தாலும் பிடிவாதம். பிரியமானவர்களே, இதெல்லாம் தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா இன்னைக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் நமக்கு அருமையாக சொல்லுகிறார், நான் ஆண்டவரோடு பேசுகையில், ஆண்டவர் என்னோடு பேசுகையில். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் இந்த பைபிள் எடுக்கணும், அதுக்கு தான் கொஞ்சமாவது பைபிளை வாசிக்கணும். இந்த செல்ஃபோனை கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கணும். இந்த செல்ஃபோன்லேயே எப்போது அப்படியே உட்காந்துருக்கிற, அதுவும் இன்னைக்கு இந்த செல்ஃபோன், இந்த டிவி, இன்னைக்கு இந்த இன்டர்நெட், இதுதான் குடும்பத்தை பாழ்படுத்துகிறார், இதுதான் பிள்ளைகளை வீணாக்குகிறார், இதுதான் இறை அனுபவத்தை கெடுக்கிறார், இதுதான் ஒரு மனிதனுடைய உடல் சுபாவத்தை, உடல் சுகத்தை வீணாக்குகிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இதுதான். எசேக்கியேலுக்கு மட்டும் செல்போன் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய அனுபவம் அவருக்கு இருந்திருக்கா. அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, அந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவருடைய அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிற போது, நான் ஆண்டவரோடு பேசுகையில், ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை நிற்க செய்தது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வீழ்ந்து போகிறார், நிறைய பிள்ளைகள் வீழ்ந்து போகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியினுடைய ஞானம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அது இல்லாமல் போகிற இறை ஞானம்,
இறை ஞானம் இல்லாமல் போகிறார், இறை பக்தி இல்லாமல் போகிறார். அதனால தான் நமக்கு இந்த ஒரு பிரச்சனை. எசேக்கியேலை அடித்து கொல்லுவதற்கு கல்லெல்லாம் தூக்கிட்டு வரான். ஆனால் மனிதருடைய விரட்டலை குறித்து, மனிதருடைய அச்சத்தை குறித்து அவர் பயப்படவில்லை. ஏனென்றால் அவர் ஆவிக்குரிய ஒரு அனுபவத்திற்குள் இருக்கிறார். அவர் ஆண்டவரோடு பேசுகிறார். அப்படி பேசுகையில் அந்த ஆவியானவர் எசேக்கியேலை எழுந்து நிற்க செய்கிறார். இதற்கு மேல உங்களுக்கு வீட்டுப்பாடம். உங்க வாழ்க்கையில எழுந்து நிற்க வேண்டுமா? உங்க குடும்பம் நிற்க வேண்டுமா? உங்க பிள்ளைங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல எழுந்து நிற்க வேண்டுமா? எசேக்கியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் வீழ்ந்த போதெல்லாம், எசேக்கியேல் தளர்ந்த போதெல்லாம் அந்த ஆவி அவரை எழுந்து நிற்க செய்தது. எசேக்கியேல் மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஓசியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஓசியா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 3 வசனத்தில் ஓசியா இறைவாக்கினர் கூட இப்படித்தான் புலம்புகிறார். என்ன வாழ்க்கை? ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் கூப்பிட்டார், ஆண்டவர் அழைப்பை கேட்டு வந்தேன். ஆனால் எத்தனை ஏச்சுக்கள், பேச்சுக்கள். இன்னைக்கு நேர்மையாளராக இருந்தால், நீ ஒரு நல்லவனாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அதுதான் உண்மை. இந்த ஓசியா இறைவாக்கினர் ஆண்டவர் பெயரால் வல்ல காரியங்களை செய்கின்றார். அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான பிரச்சனைகள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது கடவுளோடு பேசுகிறார், ஆண்டவரோடு பேசுகிறார். எசேக்கியேல், இந்த ஓசியா இறைவாக்கினர் கூட எசேக்கியேல் இறைவாக்கினர் சொன்னது போல, ஆண்டவரே என்னை இந்த மக்களுக்கு முன்பாக நிற்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் மட்டுமல்ல, அபக்கூக்கு என்ற இறைவாக்கினர், அபக்கூக்கு என்ற இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவரும் இப்படித்தான் சொல்லுகிறார். என் ஞானத்தை கொண்டு, என் அறிவை கொண்டு, என் திறமையை கொண்டு, என் பணத்தை கொண்டு இந்த உலகத்தில் எதை வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு அப்படித்தான் மனிதர்கள் நினைக்கிறார்கள். பணம் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும், அழகு இருந்தால் போதும், எல்லாரையும் அடக்கி விடலாம். இதையெல்லாம் தாண்டி அபக்கூக்கு இறைவாக்கினர் அருமையாக சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எந்த பணமும் செய்யாததை, எந்த பதவியும் செய்யாததை என் ஆண்டவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, அபக்கூக்கு இறைவாக்கினருடைய வாழ்க்கையிலும் கூட அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர் வார்த்தைகளை கேட்கல. அவருக்கு எதிராக புறக்கணித்து பேசினார்கள், தேவதூஷணம் பேசினார்கள். அந்த அபக்கூக்கு இறைவாக்கினர் அதற்கு பயப்படவே இல்லை. அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்தபோது அவருடைய வல்லமையினால் ஆண்டவர் மீண்டுமாய் என்னை தட்டி எழுப்பினார். நான் எழுந்தேன், வல்லமையாய் போதிக்கிறேன். பிரியமானவர்களே, இதைத்தான் 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரே, இந்த முள் என்னை குத்தி கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். ஏனென்றால் பேதுருவை விட, யோவானை விட, ஆண்டவரோடு இருந்த திருத்தூதர்களை விட பவுலடியார் வல்லமையாய் போதிக்கிறார். பவுலுக்கு பின்னாடி அவ்வளவு கூட்டம் கூட்டமா போறான். இப்ப மட்டும் பெரம்பலூர் பனிமய மாதா கோயில்ல பூசைக்கு கூட்டம் இல்லாம இப்ப ஹோலி கிராஸ் மருத்துவமனையில் பிரேயர் நடக்குது, கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்? 2 இடத்துலையும் சண்டை நடக்கும். 2 இடத்துலையும் சண்டை நடக்கும் இல்லையா? அது எப்படி இங்க பங்கு இருக்கும் போது அங்கே எப்படி ஃபாதர் பிரேயர் நடத்துறார்? இப்படிலாம் நமக்கு பிரச்சனை வரும். ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு. இது எல்லா பங்குலையும் நடக்கக்கூடியது தான் பிரியமானவர்களே. ஆனால் அப்பையும் இந்த பிரச்சனை வந்துச்சு, அப்பையும் இந்த பிரச்சனை வந்துச்சு. பேதுரு கிட்ட போய் சொல்றான், இங்க பாருங்க, உங்களை விட பவுலடியார் அதிகமாக போதிக்கிறார், அதிகமான ஊருக்கு போகிறார், அதிகமான அற்புதம் செய்கிறார். அவரை தடுத்து நிப்பாட்டு, அவரை தடுத்து நிப்பாட்டுங்க. இந்த பவுலடியாருக்கும் ஆசை, ஆசை. என்ன ஆசை? இன்னும் அதிகமாய். நம்ம எல்லாம் அபிஷேக பாடல் பாடுகிறோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அதுபோல இந்த பவுலடியாருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உலகத்தின் எல்லை வரை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை செய்து காட்ட வேண்டும். நான் ஓடுவேன், ஓடுவேன். யாருக்காக? இயேசுவுக்காக ஓடுவேன். இறை வார்த்தையை போதிப்பேன், இயேசுவின் பெயரால் வல்ல காரியங்களை செய்வேன்.
திருத்தூதர்களை விட அதிகமாக ஓடியவர், அதிகமாக போதித்தவர், அதிகமாக வல்ல காரியங்கள் செய்தவர். இப்படி கூட்டம் அதிகமாக பிரியமானவர்களே, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு ஹீரோன்னு வச்சிங்களேன், உங்கள் பின்னாடி 10,000 பேர் வந்தாங்கன்னா நீங்களாம் தரையில் நடக்க மாட்டீங்க, அப்படியே பறக்கிற மாதிரி ஆயிடுவீங்க. இப்போல்லாம் நம்ம சும்மா எடுத்துக்காட்ட பாருங்களேன், இப்போல்லாம் ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாருன்னா போதும், அதுக்கு என்ன பந்தா பண்ணுவான். ஒரு எம்எல்ஏ வந்தாருன்னா போதும் 100 பேர் பின்னாடி வருவான், அண்ணே 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 அப்படின்னு வந்து நிற்பான். ஒரு எம்பி வராருன்னு வச்சிங்களேன், 1000 பேர் வந்து நிற்பான். அதுதான் இந்த உலகம், அதுதான் இந்த மனித சுபாவம். பிரியமானவர்களே, அதே போல இந்த பவுலடியாருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிகிறார்கள். பவுலடியாரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கு கொஞ்சம் தலகணம் அப்படியே கொஞ்சம் ஏறி போயிடும். அப்படி தலகணம் ஏற ஏற கடவுளையே மறந்து போயிடுவோம். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருமாப்பு அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு துன்பத்தை உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கிறேன். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் அருள் உனக்கு போதும். என் அருளுக்குள் நீ நிலைத்திருந்தால் இது உனக்கு துன்பமே கிடையாது. இந்த முள் உன்னை ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களை குத்துது அப்படின்னா ஏதோ ஒரு இருமாப்பு இருக்குதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு ஆணவம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குது, ஒரு வயிற்று வலி இருக்குது, உங்க குடும்பத்தில் ஒரு தீராத பிரச்சனை இருக்குது, நீங்க எத்தனை முறை ஜெபித்தாலும் அதற்கு முடிவு கிடைக்கவில்லை என்றால் அங்க என்ன நடக்குது? ஏதோ உங்க வீட்டில் ஒருத்தவன் தலகணம் பிடிச்சி ஆடுறான், ஏதோ ஒருத்தி உங்க வீட்டில் தனகலம் பிடிச்சி ஆடுறாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். இந்த குடும்பத்தை தாழ்த்த வேண்டும், உங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் இன்று ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக, ஒசியா இறைவாக்கினர் வழியாக, அபக்குக்கு இறைவாக்கினர் வழியாக, பவுலடியார் வழியாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக அன்று நாம் பார்க்கிறோம். இயேசு செய்த அதிசயங்களை பெற்றுக்கொள்ளாமல் இவர் மரியாவின் மகன் அல்லவா, இவர் தச்சருடைய மகன் அல்லவா, இவர் சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறார்களே, இவருடைய சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்களே, இப்படி விதண்டாம்வாதம் பேசிக்கொண்டு இருமாப்போடு இவனை பற்றி நமக்கு தெரியாதா, இவரை பற்றி நமக்கு தெரியாதா என்று சொல்லி ஒரு ஆணவத்தோடு ஒரு இருமாப்போடு அவர்கள் இருந்ததால் தான் இயேசுவால் கூட அங்கே அதிசயம் செய்ய முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க இருமாப்போட வந்து கோயிலில் உட்காந்து 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாலும் வயிற்று வலியோ தலைவலியோ சரியாவார். நீ இருமாப்போட வந்து உட்காந்துக்கிட்டு நீ 1000 பூசை எழுதி வச்சாலும் அதுக்கு வல்லமையே இருக்கா. பிரியமானவர்களே, உன் இருமாப்பை தூக்கி எறிந்துவிட்டு, உன் ஆணவத்தை தூக்கி எறிந்துவிட்டு, உனக்குள் இருக்கிற அந்த கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு, ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமில்லை, ஆண்டவர் கொடுத்த அருள் எனக்கு போதும், இந்த உலகத்தின் இன்பத்தை விட, இந்த உலகத்தின் ஆதாயத்தை விட எனக்கெல்லாம் இயேசு, அந்த இயேசுவோடு நான் பேசுவேன். எசேக்கியேல் போல இயேசுவோடு பேசி பாருங்கள், அந்த ஒசியா போல கடவுளோடு பேசி பாருங்கள், அந்த பவுலடியாரை போல இயேசுவினுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வந்து பாருங்க. இந்த உலகத்தில் உங்களை அழுத்துகின்ற, உங்களை அச்சுறுத்துகின்ற, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த முள் போல் குத்துகின்ற நோயோ பேயோ தடையோ கட்டுகளோ உங்களை விட்டு வெளியேறி போகும். அதுதான் இன்றைய நாளிலே கடவுள் கொடுக்கிற அனுபவம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இதை செய்யாமல் வேளாங்கண்ணிக்கு போனால் சரியாயிடுமா, இன்னைக்கு வேற புண்ணிய மாதா கோயிலுக்கு போனால் சரியாயிடுமா? இது பரிகாரம் அல்ல. உள்ளத்தை மாற்ற வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற இருமாப்பை, உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை, உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளை நாம் வேறு இருக்கிற போது நாம் கடவுளோட பேச முடியும். அப்போது கடவுள் நம்மோடு பேசுவார். அப்படி ஆண்டவர் நம்மோடு பேசுகிற போது ஆண்டவருடைய ஆவி நமக்குள் வரும். அப்போது ஆண்டவர் நம்மை நிற்க செய்வார். இதுதான் எசேக்கியேல் பெற்றுக்கொண்ட அனுபவம், இதுதான் பவுலடியார் பெற்றுக்கொண்ட அனுபவம், இதுதான் அபக்குக்கு பெற்றுக்கொண்ட அனுபவம், இதுதான் ஒசேயா பெற்றுக்கொண்ட அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது இந்த உலகத்தின் துன்பங்கள் நம்மை ஒருபோதும் அழுத்தாது. எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்து நின்று இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை திருப்பலியில் உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்,
ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களை குத்தி கொண்டே இருக்கும். கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்துவோமா? அப்படியே கண்களை மூடி கரம் உயர்த்துவோமா? வைக்கப்படாம மகனே மகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எந்த விதமான கலக்கமும் குழப்பமும் இல்லாமல் கண்களை மூடி கரம் உயர்த்துவோமா? என்னைக்காவது ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த உலகத்தை விட, இந்த உலக மக்களை விட, இந்த உலகத்தின் இன்பங்களை விட நீர் கொடுக்கிற அருள், நீர் கொடுக்கிற அபிஷேகம் உயர்ந்தது, உன்னதமானது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த பவுலடியாருக்கு நீர் சொன்னது போல என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அதே அருள் என்னை தேற்ற வேண்டும், அதே அருள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படியே 2 கரங்களை விரிப்போமா? எல்லாருமாய் 2 கரங்களை விரித்து ஆண்டவருடைய அருளுக்காக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன போராட்டங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களை என் ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் அப்படியே கரம் பிரித்து ஒப்பு கொடுப்போம். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவோட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கோரி பணிவே என் இறைவா, திருவோல படி என்னை நடத்தும். கரமுயர்த்தி ஓ பரிசுத்த ஆவியே, வாயை திறந்து ஒப்பு கொடுத்து நான் மாவே எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றே. உணர்ந்து ஒப்பு கொடுத்த மீண்டுமாய் ஓ பரிசுத்த, வைக்கப்படாம கரமுயர்த்தி வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, எசேக்கியேலுக்குள் இறங்கி வந்தீரே, பவுலடியாரோடு பேசினீரே, ஓசியா இறைவாக்கினரை எழுந்து நெருக்க செய்தீரே, அபக்கூக்கை வல்லமையால் நிரப்பினீரே. என்னையும் நிரப்புங்கப்பா. என் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனையை, என் உள்ளத்தில் இருக்கிற போராட்டத்தை, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கலக்கங்களை, குழப்பங்களை, நோய்களை, தடைகளை, கட்டுகளை ஆண்டவரே வேறெடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு விடுதலையை தாங்க. ஆண்டவரே, எனக்கு அமைதியை தாங்க. ஆண்டவரே, எனக்கு ஆற்றலை தாங்க. ஆண்டவரே, என் குடும்பம் எழுணும், என் குடும்பம் எழுந்து நெருக்கணும், என் பிள்ளைகள் எழுந்து நெருக்கணும். ஒப்பு கொடுப்போம். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் பொது வலுவோட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும். ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, பிள்ளைகளோட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நிற்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உன் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த நிலையிலும் ஆண்டவரே, உமது அருள் இவர்களோடு தங்க வேண்டும். ஆண்டவரே, உமது அருள் இவர்களை காக்க வேண்டும். ஆண்டவரே, உமது அருள் இவர்களை வழிநடத்தும்படியா என்னை நடத்தும். கரமுயர்த்தி ஓ பரிசுத்த ஆராதிப்போம். ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எனக்கு ஒப்புக்கொடுங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தீவினைகளை ஒப்புக்கொடுங்க. தீராத வியாதிகளை ஒப்புக்கொடுங்க. தீராத போராட்டங்களை ஒப்புக்கொடுங்க. ஓ பரிசுத்த ஆவியே, இயேசுவே, ஆன்மாவே, இயேசுவே, ஆராதனை செய்கின்றே. ஆராதனை செய்கின்றே. மார்போடு கரமணைப்போமா? மார்போடு கரமணைத்து உங்க உள்ளத்துல வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனை, ஏதோ நீ தனிமையில் அழுகிறாயா, தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறாயா, இந்த பிரச்சனை, இந்த வலி, இந்த வியாதி, இந்த குழப்பம்
இந்த போராட்டம் என்று முடியுமோ என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? மகனே மகளே, மகனே மகளே, நீ ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவரோட ஆவி உனக்குள் வந்து உன்னை நிற்க செய்யும். ஆண்டவரே, பிள்ளைகள் கலங்கும் போது, குழம்பும் போது, நோய்வாய்ப்படுகிற போது, தனிமையில் தவிக்கிற போது, வாழ்க்கையை வெறுக்கிற போது, ஆண்டவரே நீரே பிள்ளைகளோடு பேச வேண்டும். ஆண்டவரே, உமது ஆவி இவர்களுக்குள் இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே, மீண்டுமா இவர்களை நீர் எழுந்து நிற்க செய்ய வேண்டும். இந்த உணர்வோடு மார்போட கரமணைத்து, எந்த காரியம், எந்த நோய், எந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்தை அழுத்துகிறதோ, உங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்துகிறதோ, அதற்காக செபியுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவே, இயேசுவே, என் உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து ஏதோ புரிந்து கொள்ளுகிற தெய்வம் நீர். ஆண்டவரே, மனிதர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. என் தாய் தந்தையை விட, என் நண்பர்களை விட, ஆண்டவரே, என்னை அதிகமாய் அன்பு செய்கிற தெய்வம் நீரே. என்னை இதோ ஏற்றுக்கொள்கிற தெய்வம் நீரே. மார்போட கரமணைத்து உங்க உள்ளத்துல உங்களை உறுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனை எதுவோ அதற்காக செபியுங்க. நம்பிக்கையோடு செபியுங்க. ஆண்டவர் இயேசுவால் எல்லாம் கூடும். அவருடைய வல்லமையின் ஆவியால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வு கொடுக்கிற தெய்வம் அவர். அப்பா, மார்போட கரமணைத்து பிள்ளைகள் மனதோடு ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற, புழுங்கி கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை பிரச்சனைகள், நோய்கள், போராட்டங்கள் இன்றைய நாளிலே உமது வல்லமையான கரத்தினால், ஆண்டவரே உமது தெய்வீக ஞானத்தினால் இவற்றையெல்லாம் நாங்கள் கடந்து மகிமையோடு மாட்சிமையோடு வாழ எங்களையே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்துவோம். வலது கரத்தை உயர்த்தி இந்த நாளிலே ஏதோ அந்த யூதர்களைப் போல் அல்ல, இயேசுவின் சமூகத்தில் வாழ்ந்த சகோதர சகோதரிகள் போல் அல்ல, உண்மையாகவே நாங்கள் கடவுளை நம்புகிறோம் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வலது கரத்தை உயர்த்தி நம்புகிறேன் என்று பதில் சொல்லுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், என்னை நடித்திருக்க மீண்டும் வருவார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். புனிதருடைய உறவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இதுவே நமது விசுவாசம், இதுவே நமது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே நம் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வம், நம்மோடு வாழ்கிற தெய்வம் நமக்காக, அவர் நம் உள்ளத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும், நோய்களையும், பாரங்களையும் அவர் தாங்கிக் கொண்டு நமக்கு விடுதலையை தர வருகிறார். அந்த தெய்வத்தின் கரத்தில், பாதத்தில் நம் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பு இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் புனித பவுலை போல தங்களின் வலுவின்மையிலேயே இறைவனின் வல்லமை வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து தங்களது திறமைகள், ஆற்றல்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிராமல் உமது அருளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நற்செய்தி பணி செய்யும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சி, சமயம், சிந்தனைவாதம், ஜாதி போன்றவற்றில் பெருமை கொண்டு பிறரை துன்புறுத்தாது மக்கள் பணி செய்யும் பணியாளர்கள் தாங்கள் என்பதை தாழ்மையுடன் உணர்ந்து மக்களின் நல்வாழ்விற்கான பணிகளை செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். இறைவனின் பெயரினால் இறைவா கூரைக்கும் இறைவாக்கினர்களின் குரலை கேட்டு தங்களது வாழ்வை மாற்றாத இஸ்ரேல் மக்களைப் போல நாங்கள் இல்லாமல் திறந்த மனநிலையுடன்
இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி எங்களின் கிறிஸ்தவ வாழ்வை அமைக்கும் இறைவார்த்தை சமூகமாக நாங்கள் திகழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, எம் இளைய சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டின் எதிர்காலமாகிய வளர் இளம் தலைமுறையினர் தங்களது வாழ்வில் அனுபவமிக்க பெற்றோர் மற்றும் மூத்தோரின் வார்த்தைகளை கேட்டு தங்களது வாழ்வில் சுட்டிக்காட்டப்படும் தவறுகளை திருத்தி சிறப்புடன் வளர அருள் தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, உலக மன்னிப்பு தினமாகிய இன்று மக்களினம் அனைத்திற்காகவும் மன்றாடுகிறோம். உலக மக்கள் அனைவரிலும் மன்னிக்கும் மனநிலை மலரவும் நாடுகளுக்கிடையில் மன்னிப்பும் உடன்பாடும் ஏற்பட்டு அமைதி நிலவவும் அருள் தாரும். மேலும் நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்வில் பிறரோடு கொண்டிருக்கும் பிணக்குகளை தவிர்த்து ஒருவரை ஒருவர் மன்னிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. இதயத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா உமக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாம் அல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, நாங்கள் எசேக்கியேல் போல உமோடு பேசவும், ஒசையா போல ஆண்டவரே நாங்கள் உமது ஆவியின் அனுபவத்தால் எழுந்து நிற்கவும், அபக்குக்கை போல ஆண்டவரே உமது வல்லமையால் நிரப்பப்படவும், பவுலடியாரை போல உம் அருள் எனக்கு போதும் என்பதை நாங்கள் நிறைவாக வாழவும் எங்களை அழைக்கின்றீர். ஆகவே விண்ணவரோடும் மன்னவரோடும் சேர்ந்து உமது மகிமையை ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. மண்டியிடுவோம். நம் ஒவ்வொருவரையும் தலை நிமிர செய்கின்ற ஆண்டவர், நம்மை நிற்க வைக்கின்ற ஆண்டவர், தமது ஆவியினால் நம்மை எழுப்புகின்ற ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆண்டவரே இந்த மாலை திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இதோ உமது ஆவியின் வல்லமையினால் இதோ வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமது பிரசனத்தில் இவர்கள் நின்று உமக்கு சாட்சியாய் வாழ இவர்களை நீரே உமது வல்லமையினால் நிரப்புவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற எஸ் காணிக்கை மேரி இறந்த 30ஆம் நாளில் ஆண்டவரே இவருடைய இளைப்பாறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித பனிமய அன்னை, புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் எழுந்து நம் ஆண்டவரோடு எந்நாளும் பேசவும் ஆவிக்குரிய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தினால் நாம் நின்று இந்த உலகத்தின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி கரம் உயர்த்தி விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் ஆண்டவரே எங்களை உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருக்கிற கலக்கங்கள், குழப்பங்கள், எங்கள் உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய நோய் நோக்காடுகள், எங்கள் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், குடிவெறித்தனங்கள், இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனங்கள், ஆண்டவரே ஊடகத்தினுடைய அடிமைத்தனங்கள், இந்த உலக போக்கிலான வாழ்க்கை, இருமாப்பு, ஆணவம், அகங்காரம்,
இந்த உலகத்தின் பெருமை, உலகத்தின் பற்று, இவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து ஆண்டவரே, நாங்கள் உமது ஆட்சிக்கும் மாட்சிக்கும் உரியவர்களாய் இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உன்னத தெய்வம். மகனே, மகளே, இதோ நம்மோடு பேசுகிற தெய்வம் இவர். நம் குடும்பத்தை, நம்மை நிலைநிறுத்துகிற தெய்வமும் இவரே. இந்த தெய்வத்தின் வல்லமையை அனுபவிக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்தலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்களை மூடுவோம். நம்மோடு பேச வந்த தெய்வம் நமக்குள் குடிகொண்டிருக்கிறார். எசேக்கியேல் சொன்னது போல ஆண்டவர் என்னோடு பேசுகையில் அவருடைய ஆவி எனக்குள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது என்ற அந்த மாபெரும் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் தீவினைகள், உன் அழிவுக்குரிய நாட்கள் கடந்து போகும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களுக்கு விடுதலையாய் வந்திருக்கிறார். அவரே உங்களுக்கு சுகமளிக்க வந்திருக்கிறார். அவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு உளமாற மனமாற நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, என் ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே நன்றி. இயேசுவே, உயிர் வாழும் கடவுளின் மகனே, உமக்கே நன்றி. இயேசுவே, நற்கருணையாய் என்னோடு வாழ்பவரே, எனக்குள் வாழ்பவரே, என்னை நிற்க செய்பவரே, என்னை வாழ செய்பவரே, உமக்கே நன்றி. பரலோக பிதாவே, உமக்கே நன்றி. ஆவியானவரே, உமக்கே நன்றி. பிரியமானவர்களே, ஞாயிறு அறிவிப்புகள். வரும் திங்கட்கிழமை மாலை திருப்பலி. திருவிழா அறிவிப்பு. இந்த திருவிழா உபயமாக ஒவ்வொருவரும் ரூபாய் 5000. ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா? 5000 இல்லை, 500 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரி. ஆகவே திருவிழா வரியாக 500 ரூபாய்
அதற்கு மேல் நன்கொடையாக நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆகவே இந்த ஆண்டு பனிமய மாதாவினுடைய திருவிழாவை நாம் கொண்டாட நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்ய பங்கு தந்தையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருவிழா வரிக்காக அதற்கு பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் திரு ஜேசுதாஸ், மாதா கோவில் தெரு, செக்கடி தெரு, திரு ஜான் பிரிட்டோ, பனிமய மாதா காலனி, நிர்மலா நகர், ரோவர் ஆர்ச் பகுதி, திருமதி தைனிஸ் மேரி, மேரிபுரம், திரு பால்ராஜ், RMK நகர், திரு ஜெரின், எலம்பலூர் ரோட், திரு ஃபெலிக்ஸ், வடக்கு மாதவி ரோட், திரு பார்த்தசாரதி, துறையூர் ரோட், திருமதி பீஷா, வெங்கடேசபுரம், திருமதி சந்தனமேரி, இலங்கை அகதிகள் முகாம், திரு ஜேம்ஸ் ஸ்டீஃபன், நால் ரோட், திருமதி ரெஜினா மேரி, ஹவுசிங் யூனிட் பகுதி, திரு ஞானசேகர், திரு தீரன் நகர், துறைமங்கலம், திரு சுந்தரராஜன் தனம், புதிய பேருந்து நிலைய பகுதிகள். மேலும் உங்களுடைய நன்கொடைகள் வரவேற்கப்படுகிறது. 4/8/24 திருவிழா உணவிற்காக தங்களின் தாராள நன்கொடைகளை தங்களுடைய தாராள நன்கொடைகள் வரவேற்கப்படுகிறது. வரும் புதன்கிழமை காலை திருப்பலி நடைபெறும். நாளை திங்கட்கிழமை மாலை திருப்பலியானது நடைபெறும். நடந்து முடிந்த மாதா டிவி திருப்பலிக்கு உபயம் செய்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். வரக்கூடிய மாதத்திலும் இதே ஒத்துழைப்பை நல்கி அதற்கு உதவிடும்படியாய், தாங்கிக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். வரும் நாட்களில் 2வது சனிக்கிழமைகளில் 5:30 மணிக்கு மேல் முதியவர்களுக்கு திவ்ய நற்கருணை வழங்கப்படும். அதற்கான இருப்பிட முகவரி, அலைபேசி எண்ணை பங்கு தந்தையிடமோ அல்லது திருவாளர் ஏசுதாஸிடமோ கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வரும் நாட்களில், வரக்கூடிய நாட்களில் இனிமேல் பெரம்பலூர் பங்கிற்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், வரும் நாட்களில் ஆண்டவருடைய திருவுடலோடு திரு ரத்தமும் தகுந்த தயாரிப்போடு இருக்கிற அனைவருக்கும் வழங்கப்படும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தொடர்ந்து ஆண்டவருக்கும் பனிமய மாதாவிற்கும் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மையிடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆவிக்குரிய அனுபவத்தோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே ஹோலி கிராஸ் மருத்துவமனையிலே அமாவாசை ஜெபம் நடத்த முடியாத ஒரு நிலை, அங்கே புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டுமாய் மருத்துவமனை அடுத்த மாதத்திற்கு மேல் ஆரம்பமாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு வேலைகள் இரவும் பகலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய பங்கிற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் கிளினிக் அடுத்த மாதம் ஆரம்பமாகும். பலவிதமான சிறப்பு மருத்துவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு உங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அடுத்த மாதத்திலிருந்து மருத்துவ ஆலோசனைகள், மருத்துவ சிகிச்சை கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நம்முடைய புதிய ஆயர் பலவிதமான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக தொடர்ந்து செபியுங்கள். அதே போல நம்முடைய புதிய பங்கு தந்தை, கடந்த பழைய பங்கு தந்தை எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல், மீண்டுமாய் அந்த மருத்துவமனை நடக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே அதற்காக ஏராளமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் விரும்பினால் அந்த வேலையில் வந்து பங்கெடுக்கலாம். அந்த வேலை ஏறக்குறைய இப்போ 30 லட்சத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்டோம். அந்த இடம் அது அப்படியே பாழாய் போய்விட்டது. எல்லா உபகரணங்களும் வீணாகி போய்விட்டது. எல்லாம் ஸ்கிராப்புக்கு தான் போட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆகவே மீண்டுமாய் அதை கட்டி எழுப்ப உங்களுடைய ஜெப உதவி தேவைப்படுகிறது. பனிமய மாதாவிடம், ஆண்டவரிடம் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அதே போல
உங்களால் ஏதாவது முடியும் என்றால், கடந்த வாரத்தில் கூட திருவாளர் ஸ்டீஃபன் அவர்கள் தங்களுடைய திருமண நாள் நினைவாக ரூபாய் 3000 கொடுத்து உதவி செய்தார்கள். அதே போல் யாராவது நீங்கள் அந்த மருத்துவமனைக்காக நடந்து கொண்டிருக்கிற வேலைக்காக உதவ வேண்டும் என்றால், நீங்கள் நம்முடைய பங்கு தந்தையையோ அல்லது என்னையோ எந்த நேரத்திலும் தொலைபேசி வழியாக அல்லது நேரடியாக வந்து அங்கே நீங்கள் சந்திக்கலாம். அந்த இடத்துல நானோ அல்லது சகோதரர் ரீஜென்ட் பிரதர் அங்கே எப்போதும் யாராவது ஒருவர் இருந்து கொண்டே இருப்போம். ஆகவே நீங்கள் அந்த இடத்திற்கு வரலாம். அங்கே நற்கருணை ஸ்தாபகம் இருக்கிறது, நற்கருணை இருக்கிறது. நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு இடம். நீங்கள் அங்கே வந்து அமைதியாக ஜெபிக்கலாம். ஆகவே இனிமேல் அந்த இரவு ஜெப வழிபாடு நடத்த முடியாது. கவர்மெண்டுடைய ரூல்ஸ் படி மருத்துவமனை இயங்கும் போது அங்கே மற்ற செயல்பாடுகள் நடக்கக்கூடாது. ஆகவே நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டிருந்த அந்த சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை அந்த வழிபாடு மிக மிக ஒரு வித்தியாசமான குருக்களால், அபிஷேகம் பெற்ற குருக்களால் இனிமேல் அது நடத்தப்படும். ஆகவே இனிமேல் இந்த பங்கிலே அந்த ஜெபமானது இரவு ஜெபம் நடக்காது. ஆனால் மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு, இறை புகழ்ச்சியோடு, நற்கருணை ஆராதனையோடு மாலையில் இங்கே நம்முடைய பங்கிலே அந்த ஜெப வழிபாடு நடத்தப்படும். இறுதியிலே உங்களுக்கு சிற்றுண்டியோடு உணவு கொடுத்து வீட்டிற்கு அனுப்பப்படுவோம். மற்ற பங்குகளிலிருந்தும் மக்கள் இங்கே வருவார்கள். இது திருத்தலம், இந்த இடத்திற்கு மக்கள் வர வேண்டும், இங்கே ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஆகவே ஜெப உதவிக்காக நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் திருச்சிலுவை மருத்துவமனைக்கு நீங்கள் வரலாம். ஆனால் ஜெப வழிபாடு இனிமேல் இங்கே பங்கிலே தான் நடைபெறும். ஆகவே இந்த பங்கிலே நடைபெறுகின்ற இந்த ஜெப வழிபாட்டில் நீங்களும் பங்கெடுத்து இறையாசிர் பெற பங்கு தந்தையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன்.